தேவனே, இன்று என்னை உருமாற்றும். மே மாதம் 14ஆம் தேதி. ஆவிக்குரிய தாகத்திற்கு ஆம் சொல்லுங்கள். தேவனுடைய மகிமையை உங்கள் வாழ்வில் காண என்ன செய்ய வேண்டும்? 80 வயதான மோசேயின் இதயத்தின் ஏக்க கதறல்தான் இது. எகிப்திலே தேவனுடைய அற்புதங்களையும் செங்கடல் பிளப்பதையும் இன்னும் பல அதிசயங்களையும் மோசே கண்டார். ஆனால் அவருடைய இருதயம் அவர் வாழ்வின் ஒரே வாஞ்சியை நாடி சென்றது. தேவனை அவர் இருக்கும் வண்ணமாகவே அவர் பார்க்க விரும்பினார். தேவ மகிமையை பார்க்க விரும்பினார். மகிமை என்பது தேவனுடைய தன்மை. அது தேவனை மிகவும் நெருக்கமான முறையில் அறிந்து கொள்வதாகும். அப்படிப்பட்ட ஒரு அனுபவமே மோசேயின் ஏக்கமும் அவருடைய இருதயத்தின் வாஞ்சையாகவும் இருந்தது. தேவனோடு நெருங்கியிருப்பது என்பது முழு கிறிஸ்தவ வாழ்க்கையின் மிக முக்கியமான அனுபவமாகும். இங்கு தான் உலகின் எல்லா காரியங்களும் சூழ்நிலைகளும் மாம்சமும் மறைந்து ஒரு வல்லமையான மறுரூபம் ஏற்பட்டு நாம் தேவனுடைய சாயலாகவே மாறிவிடுகிறோம். தேவனோடு நெருங்கி நடந்த வல்லமையான தேவ மனிதர்களின் மிகுந்த வாஞ்சை இதுவாகத்தான் இருந்தது. தாவீது தேவாலயத்தில் தங்கி தரித்து அவர் மகிமையை காண வாஞ்சித்தான். பவுல் அப்போஸ்தலனும் அதையே வாஞ்சித்தான். இன்றைய வேத பகுதியில் மோசேயும் தேவனிடம் அதற்கே கெஞ்சுவதை பார்க்கிறோம். தேவன் உங்களை சந்திக்க விரும்புகிறார். தேவ வல்லமையை உங்கள் வாழ்வில் நீங்கள் காண ஒரே வழி ஆவிக்குரிய தாகமும் பசியும் கொண்டிருப்பதுதான். உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட தெய்வீக சந்திப்புக்கு நீங்கள் ஏன் தாகமாய் இருக்கக்கூடாது? மனிதர்களை அவர் தினமும் காலையில் சந்திக்கிறார். இதுவே உங்களுடைய தெய்வீக சந்திப்பின் நேரமாக இருக்கிறது. பொய்யான திருப்திக்கும் மந்தத்தன்மைக்கும் முற்றுப்புள்ளி வையுங்கள். யாக்கோபை போல அவரை பற்றி கொண்டு அவர் உருமாற்றும் வரை அவரை விடாதிருங்கள். ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.